விஜயாவுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மனோஜோட உண்மை அண்ணாமலைக்கு தெரிஞ்சதுனால பயங்கரமா பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. விஜயா மனோஜ் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. முத்து இருந்துகிட்டு அம்மாவும் சேர்ந்துதான் இந்த தப்பு பண்ணிருப்பாங்க, அம்மாக்கு தெரியாம இவன் எதையும் பண்ண மாட்டான், அதனால நீங்க அவங்களையும் கேள்வி கேளுங்கன்னு சொன்னதுனால அண்ணாமலை போயிட்டு விஜயா கிட்ட ஏன் விஜயா அவனும் இந்த மாதிரி பண்ணான்ட்டு நீயும் கூட சேர்ந்து பண்ணிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. விஜயாவை திட்டினதுனால உண்மையெல்லாம் விஜயா உளறிடுறாங்க. அண்ணாமலை இருந்துகிட்டு நீயும் கூட சேர்ந்து இப்படிலாம் பண்ணிருக்கிறியே, நீ என் கண் முன்னாடி நிக்காத, உன் கையால பச்சை தண்ணி கூட நான் இனி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிடிச்சி திட்டுறாங்க. விஜயா அழுதுகிட்டே ரூம்குள்ள போயிட்டு கதவை தாள் போட்டுக்குவாங்க. அப்பதான் எல்லாத்துக்கும் பயம் வந்துடும், இந்த விஷயம் மறந்துடுவாங்க, திரும்ப திரும்ப இந்த விஷயம் எடுக்க மாட்டாங்க, அப்பனாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கதவை தாள் போட்டுக்குவாங்க. பார்த்தா அண்ணாமலைக்கு பயம் வந்துட்டு கதவை தட்டுவாங்க. விஜயா கதவை தர நான் இனி எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிட்டு அப்பா நீங்க எதுவும் பண்ணாதீங்க, அம்மா வேணும்னே பண்றாங்க, வெயிட் பண்ணுங்க நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வழியா ஜன்னல் வழியா பாப்பாங்க. அங்க போய் பார்த்தா விஜயா அழுதுகிட்டே உட்காந்துருக்குறாங்க. அப்போ கதவை தரங்க, நான் என்ன பண்ணேன், நீங்க உண்மையை ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தானே நான் இந்த மாதிரி பண்ணேன், நீங்க ஆரம்பத்திலேயே உண்மையை ஒத்துட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டேன். விஜயா சொல்றாங்க எல்லாம் உன்னாலதான், எப்ப பார்த்தாலும் மனோஜை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, முத்து உன்னாலதான் இந்த வீட்லயே எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. முத்து இருந்துகிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் கதவை தராங்க எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. விஜயாவும் கதவை திறக்கிறாங்க. ரோஹிணி போயிட்டு மீனா கிட்ட இப்ப போதுமா, நீங்க நினைச்சது இப்ப நடந்துருச்சா, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேக்குறாங்க. மீனா இருந்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது, எங்க அம்மா வீட்டை பத்தி பேசினா நான் என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா, எதுக்கு தேவையில்லாம எடுத்தாங்கன்னா எடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியதுன்னு, அம்மா வீட்டை பத்தி தப்பா பேசினதுனால தானே இவ்வளவு தூரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் முத்துவும் கண்டுபிடிச்சோம், போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாம முத்துவே கண்டுபிடிச்சிருக்கிறாருல, அதுவே நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும், இல்லைன்னா இந்நேரம் மனோஜ் ஜெயில தான் இருந்திருக்கணும் பாத்துக்கோங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. நாளைக்கு விஜயா என்ன பண்ண போறாங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.